வானத்தை போல இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா, வீரசிங்கம் துளசி வீட்டுக்கு போகிறாரு. துளசிட்ட கேட்குறாங்க, உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு சார் எங்கள் அண்ணனை தேடுறீங்க அப்படின்னு துளசி கேட்குறாங்க. அப்போ வீரசிங்கம் சொல்கிறாரு, சரவணன் கொலை செய்யப்பட்டிருக்கான், அவனை கொலை செஞ்சது நிச்சயமாக உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணி பொன்னியும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நல்லவே அதிர்ச்சிறாங்க. உங்கள் அண்ணனையும் பொன்னியும் கண்டுபிடிக்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரசிங்கம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சங்கரபாண்டி வந்து துளசியை பார்த்து கேட்குறேன், என்னம்மா இன்ஸ்பெக்டர் சொல்கிறது உண்மையா, அதனால தான் அவர் வந்து தலைமறைவாக இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, ஏமாம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சரவண கொலை செய்யப்பட்டதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ரஸ் இருக்கிற வீட்டை தான் காட்டுறாங்க. கௌதமுக்கும் திவ்யாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்தது. நகை எடுத்தது திவ்யா தான் சொல்லி பழிய போட்டுறாங்க. இதனால திவ்யா வந்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாங்க. வேறு திவ்யா வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அண்ணி வந்து அவங்க திவ்யா பார்த்து சொல்கிறாங்க, நீ அவங்க முன்னாடி சவால் விட்ட மாதிரியே நீ ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.